அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது? அந்த ஒரு வகையில் காலபுருஷ சக்கரங்களில் 5வது ராசியாக பலம் வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சிம்மம் வந்துட்டு சிங்கம் மாதிரி, சிம்மம் வந்துட்டு ஒரு கோபக்காரவங்க, தலகணம் பிடிச்சவங்க, அவங்களால பார்த்தீங்க அப்படின்னாக்க யாருமே மதிப்பு மரியாதை இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்பட்டமான பொய்ங்க, சரிங்களா? இவங்களை மாதிரி மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் இவங்க நினச்சாங்க அப்படின்னாக்க ஒரு ஆள் கூட இவங்களை எதுக்கு நின்று பேச முடியாது. அந்தளவுக்கு கோபமாகவும் பேசக்கூடியவங்க. கோபத்தோட உச்சம் அப்படின்னாக்க அது சிம்மத்தை சொல்லலாங்க. ஆனால் அந்த கோபம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லாமல் அது வரவே வராது, சரிங்களா? இவங்க கோபப்படுறாங்க அப்படின்னாக்க பல கண்டங்களை தாண்டி தான் இவங்க கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அதற்கு முன்னாடி நிறைய பார்த்தீங்க அப்படின்னாக்க அடக்கி இருந்திருப்பாங்க இவங்க கோபத்தை. அதே போல் மற்றவங்க சொல்லியிருப்பாங்க, இது தப்பு, இது செய்யாத, இது நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை, குடும்பத்துக்கும் நல்லதில்லை, அந்த மாதிரி நிறைய விஷயத்தை நல்லது கெட்டதை எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதை மீறி வரப்போ தான் இவங்க கோவப்பட்டிருப்பாங்க. அவங்க பட்டதெல்லாம் தப்பாக இருக்காது, இவங்க கோவப்பட்டது தான் தப்பாக அங்கே பெருசாக பேசியிருப்பாங்க. இதுவே நான் சில சமயங்கள் சொல்லுவேன். சிம்ம ராசிக்காரவங்களே கோவப்பட்டாங்க பார்த்தாங்க அப்படின்னாக்க அது தகுதி தரம் தெரிஞ்சுட்டு கோவப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே தீர்ந்து போகிறது கிடையாது. அது குடும்பத்தில் இருக்கட்டும், இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், நட்பு வட்டாங்களாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கட்டும், இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு கோபம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப என்கிட்ட சிம்ம ராசியோட கோபம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? ஏன் அப்படின்னா சிவபெருமானுடைய கோபம் அந்த ருத்ர தாண்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது பார்த்தீங்க அப்படின்னா நல்லதுக்காக தான் இருக்கும். ஸோ கெட்டதை அழிக்கிறதுக்காக மட்டும்தான் ருத்ர தாண்டமே ஆடுவார். ஸோ அந்த மாதிரி சிம்மராசியோட கோபம் அப்படிங்கிறது உச்சக்கட்ட நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவ்வளவுதான். இவங்க இந்த தப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அதை சரி செய்யவே முடியாது அப்படின்னா மட்டும்தான் இந்த கோபம் வெளிப்படும். அது நல்லது தானே? இதுக்காக நீங்கள் ரொம்ப உங்களை கேரக்டரோட மாற்றிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய குணத்தை மாற்றிக்காதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோ கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த முறை ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே 51 ரூபா மட்டும்தாங்க. தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்துப்படும். தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுமானதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கான டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து அந்த ஜனனக்கான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாங்க. கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், ஜாதகம் பார்த்து நாங்கள் சொல்லிடுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த தெரிஞ்சுக்கோங்க. 1000 சொல்லுவாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க, கோபத்தை மாற்றிக்கோ, கோபப்படாத, குணத்தை மாற்றிக்கோ, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படி சொல்லிட்டு எதையுமே கேட்காதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுது? ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கட்டுக்கோப்பாக வாழக்கூடியவங்க, ஓகேங்களா? சிம்ம ராசியை தவிர்த்து மற்றவங்க யாரும் நல்லவங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பாங்க. அப்படி நான் சொல்ல வரல. சிம்ம ராசி அப்படிங்கிறது தனக்குன்னு ஒரு கோடு போட்டு வாழக்கூடிய ஒரு ராசி. அரசன் அப்படின்னா எப்படி இருப்பாங்க? அவன் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டோட ஆட்சி நிலைக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இவங்க சரியாக இருக்கிறது தான் இவங்க குடும்பத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காகவே இவங்களை பல விதங்களில் இவங்க சரி செஞ்சுட்டே இருக்கணும். சிந்தனையை கூட புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பண்ணுறது சரியா, நம்ம யோசனை சரியா, இதை நம்ம செஞ்சால் கரெக்டாக வருமா அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லா விதங்கள்லையுமே யாருக்குமே தொல்லை கொடுக்காம கடவுளுடைய ஒரு அனுகிரகத்தை மட்டுமே நாடிக்கிட்டு கடவுளுடைய வழியில் நடந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள், அதாவது ஆடி 18க்குள்ளே இது நடக்க போகுதுங்க. பயப்படாதீங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது, ஓகேங்களா? அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போராட்ட குணம் உங்களை பல இடங்களில் காப்பாற்றிருக்கேன். அதே குணம் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த போராட்ட குணத்தை கடவுள் உங்களுக்கு சோதனையாக வச்சுக்கிட்டு இருந்தார், ஓகேங்களா?
இப்போது ஒரு அதிகாரி இருக்காங்க அப்படின்னா கூட பல கட்டங்களில் வந்துட்டு எக்ஸாம்ஸு, அப்புறம் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறமா இன்டர்வியூ இதெல்லாம் முடிச்சு தான் அவர் வந்துட்டு ஒரு ஆஃபீஸராக வருவார். எப்படி வருவார் அப்படின்னா ஒரு சிங்கம் மாதிரி வருவார் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பல சோதனைகள் கடவுளுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களை வைரம் மாதிரி மின்ன வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தார். அதை அப்படி எடுத்துக்கோங்க சரிங்களா, நெகட்டிவாலாம் எடுத்துக்காதீங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி பாதை அப்படிங்கிறது வெளிச்சமாக அமையும். ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆரோக்கியத்தில் உங்களுடைய உறவுகளில் கவனம் அப்படிங்கிறது செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிரமமே பார்க்காம அடுத்தவங்களுடைய உடல் நலத்தை அப்படி பார்த்துப்பீங்க. பகலாக வந்துட்டு ஒருத்தவங்களை தங்கி ஹாஸ்பிட்டலில் தங்கி பார்த்துக்கணும் அப்படின்னா கூட பார்த்துப்பீங்க. யாருன்னே தெரியாது. இப்போ திடீர்னு ரோட்டில் யாராவது அடிபட்டுருந்தாங்க அப்படின்னா கூட திடீர்னு அவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்து அவங்களுக்கு கூட நின்று தங்கி எல்லாம் பண்ணுற வரைக்குமே செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி யாருமே எப்படி சொல்கிறது, யாருமே உங்களுக்கு மருத்துவ செலவு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அதில் கவனமாக இருங்க, அப்படி இருக்காதீங்க. முக்கியமாக பருவகால நோய்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. இந்த வாரத்தோட தொடக்கத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க பணியிடங்களில் சில பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வேலை தேடிட்டு இருக்கீங்க அந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப நாள் வேலை தேடிட்டு இருக்கேன், இப்போ ஒரு வேலையை இருக்கிற வேலையை விட்டுட்டு எனக்கு அது சரிப்பட்டு வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நல்லதொரு வேலை அப்படிங்கிறது அமையும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் தேவையற்ற ஒரு விஷயங்களுக்காக பணம் செலவிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவு விஷயத்தில் பணத்தை வந்துட்டு கையாளுவதற்கு முன்னாடி இந்த பணத்தை வந்துட்டு இதுக்கு செலவு செஞ்சுட்டா மற்ற விஷயங்களுக்கு நமக்கு வந்துட்டு கையிருப்பு இருக்கா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க. காதல் உறவில் புரிதல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. திருமண வாழ்க்கையும் சரி, சில மன வருத்தம் வர மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மன வருத்தம் எல்லாமே விலகி ஒற்றுமை அப்படிங்கிறது வாழப்படும். முக்கியமாக உங்கள் வாழ்க்கை துணையிடம் இன்னொன்று புரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விதங்கள்லையுமே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசியில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் இல்லைங்களா, அவர் 12ஆம் வீட்டில் இருக்காருங்க. இவருடைய அமைப்பின் காரணமாக தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கட்டாயமாக கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது அலைச்சல்களாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காரியங்கள் வந்து நிறைவேறும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடையூறாக இருந்த இடையூறுகள் விலகி வியாபாரத்தில் வெற்றி கொடி அப்படிங்கிறத நாட்டுவீங்க. உங்களுக்கு இடையூறு கொடுத்தவங்களையே நீங்கள் வந்துட்டு ஒரு விரட்டிடுவீங்க. அடுத்ததாக சந்திரனுடைய ஒரு இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நம்பி பணம் கொடுத்து மோசம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யார் கொடுக்கல் வாங்க இருந்தாலும் சுத்தமாக தவிர்ப்பதுங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியில் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னா நிலம் சம்மந்தப்பட்டவர் இல்லைங்களா, யார் பூமிக்காரகன். போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. நீங்கள் வாங்கக்கூடிய மனை இடம் சம்மந்தப்பட்ட ஒரு சிக்கல்கள் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே இவர் சரி செய்து கொடுக்குறாரு. பத்திரப்பதிவு செய்யவே முடியலை, ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இழுபறியாக இருக்கா, அது இல்லவே இல்லை. இந்த ஒரு காலகட்டத்தில் ஆடி 18க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகி அது எல்லா பறவையும் உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து புதன் பகவானை பொறுத்து உங்கள் ராசியில் 1ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவருடைய அமைப்பின் காரணமாக வழக்கறிஞர்கள் வாத திறமையால் பெரும் புகழ் அடைவீங்க. வக்கீலாக இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு, ஜட்ஜாக இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு காலகட்டம் பேரையும் புகழையும் வாங்கி தரப்போகுது. ஏன்னா புதன் பகவான் தானே புத்திக்கு அதிபதி. இதனாலேயே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்துட்டு நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு சமயோஜித புத்தியை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் திறமைகள் வெளிப்படும். திறமைக்கு தகுந்த நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்கள் கதவை தட்டப்போகுது. பயன்படுத்திக்கோங்க, அதை மட்டும் தவற விட்டுறாதீங்க. அடுத்ததாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சாதனை படைப்பீங்க. இவரை தொடர்ந்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் 10ஆம் இடத்துல இருப்பாருங்க. இதனால் கொட்டி கொடுத்தாலும் கும்பிட்டு அழைத்தாலும் தவறான மனுஷங்களோட சவகாசம் மட்டும் வச்சுக்காதீங்க. அடுத்ததாக சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துலையும் 1ஆம் இடத்துலையும் இருக்கிறாருங்க. இவருடைய அமைப்பின் காரணமாக, ஏன்னா சந்தோஷத்துக்கு சொந்தக்காரரே இந்த சுக்கிர பகவான் தான். இவர் சந்தோஷத்தில் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களை, உங்களுக்கு சங்கடம் கொடுத்த உறவுகளை விலக்கி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை நிலைநாட்டுவார். முக்கியமாக உங்கள் குடும்பத்திலேயே இருந்து உங்களுக்கு உள்ளடி வேலை பார்த்த உறவுக்காரர்களை காட்டி கொடுத்துருவார். எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உறவுக்காரர் வகையில் ரொம்ப கவனமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் வந்து ரொம்ப கவனம் குறைவாகவும் இருப்போம். ஸோ நம்மளுடைய சந்தோஷத்துக்கு குலைக்கிறதுக்கே ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு கண்ணும் கருத்துமாக இருங்க. அடுத்ததாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன் இல்லைங்களா, இவர் வந்துட்டு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்ககிட்ட மல்லு கட்டணும்னு நினைக்கக்கூடிய எதிரிகளை கூட புல்லு கட்ட தூக்கி போகிற மாதிரி நீங்கள் தூக்கி வீசக்கூடிய ஒரு அமைப்பை இவர் கொடுக்குறாரு.
புரியுதுங்களா? ஒருத்தவங்களும் உங்களுக்கு எதிராக நிற்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சனி பகவான் பக்கபலம் அளிக்கிறாரு. இவரை தொடர்ந்து ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருப்பது குலதெய்வ வழிபாட்டுக்காக கோவில் குளம் சென்று வருவதற்கான ஒரு நீண்ட நாள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாரு. அடுத்ததாக கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ராசி 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இவருடைய ஒரு அமைப்பு வந்துட்டு அண்ணன் தம்பியினுடைய உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து நடந்துக்கலை, நீங்களும் வந்துட்டு ஏட்டிக்கு போட்டியாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்துட்டு காவல் நிலையம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸுன்னு வரைக்கும் அலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கூட பிறந்தவங்க தானே, இன்னொரு ஜென்மத்தில் நமக்கு வந்து கூட பிறக்க போகிறதில்ல. ஸோ விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள விட்டு தள்ளி இருக்கிறதுக்கும் பாருங்கள். எந்ததொரு காரியத்தை செஞ்சாலும் அதுக்கு வந்து 1க்கு 2 முறை யோசித்து திட்டமிட்டு கவனமாக செயல்படுத்துங்க. மேலும் பேசணும் அப்படின்னாக்க இந்த ஆடி 18க்குள்ளே இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படும். திருமண முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்துட்டு தள்ளி வைங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது காணாமல் போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அனுசரணையாக விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க. அலுவலகத்தில் இப்படியான ஒரு யோசனைகளை வந்துட்டு பாராட்டப்படுவதுடன் மேல் அதிகாரிகளும் சரி சக ஊழியர்களும் சரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய பெயரும் புகழும் உங்களுக்கு சில சலுகைகளை பெற்றுத்தருங்க. அடுத்ததாக வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும். கடையை வந்து வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் அதற்கான முயற்சி அப்படிங்கிறது இந்த ஒரு வாரத்தில் கட்டாயம் மேற்கொள்ளலாம். அதுவும் வந்துட்டு ஆதரவான ஒரு விஷயமாக கொடுக்கும். அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பணவரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கட்டாயமாக நடக்கும். அதுவும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அலுவலகத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் அப்படிங்கிறது காணப்படும். முக்கியமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மேலும் பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படணும் அப்படின்னாக்க சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்க. நன்மைகளை வழங்குவார். மேலும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய குறைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது சிம்ம ராசியினுடைய பொது பலன்கள். இப்போ நம்ம வந்துட்டு நட்சத்திர பலன்கள் சொன்னோம் அப்படின்னா கூடுதல் விவரங்களாக இருக்கும். சிம்ம ராசியினுடைய முதல் நட்சத்திரம் மகன் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலே ராசிநாதன் பலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் அப்படிங்கிறது தேவை. எதற்குமே வந்துட்டு பல முறை யோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. உங்களுடைய லாபாதிபதி புதன் வந்துட்டு வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால பொருளாதார நெருக்கடிகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு சேமிக்க பாருங்கள். உங்களுடைய செயல்களில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளி சனிக்கிழமைகளில் விழிப்புணர்வோடு செயல்படுங்க. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுகர் ரோக ஸ்தானங்களுக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு பக்கம் நெருக்கடிகளை சந்தித்தாலும் சரிங்க, மறுபக்கம் அப்படிங்கிறது குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். வருமானத்தில் திருப்தி இருக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்டிருந்த எதிர்ப்புகள் விலகும். ஓகேங்களா? அதை சாதகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் இன்னும் அதிகமாக சாதகப்படுத்தி கொள்வார் குரு பகவான். உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை மட்டும் தான் கொடுக்கும். அது ஆதாயமாக இருக்கும். அதுவே வம்பு வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசிக்கு அந்த வழக்கு விஷயங்கள் அப்படிங்கிறது சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரொம்பவே நிதானமாக செயல்படணுங்க. அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க. வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா அரசு விவகாரங்களில் கணக்கு வழக்குகளில் கவனம் தேவை. உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் உங்கள் பேச்சை கேட்டு வேலை செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசைக்கு முரண்பாடாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. கணிசமான ஒரு பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். முக்கியமாக இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான ஒரு நிறம்னா பச்சை நிறம். பச்சை நிற ஆடைகளை அதிகமாக பயன்படுத்துங்க. பச்சை நிற பொருட்களை பயன்படுத்துங்க. பச்சை நிறம் அப்படிங்கிறது பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்ததாக அதிர்ஷ்டமான என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 9. முக்கியமாக சிம்மராசிக்காரர்களே இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துடுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய உறவுக்காரவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு வண்டி வாகனம் வாங்குறது ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உதவி நாடுவாங்க. அவங்கக்கிட்டே வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாங்கலாம் ஏதாவது பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட்டு காசு வந்து உங்கள் தலையில் வச்சு மிளகா வச்சுருவாங்க, கொஞ்சம் பத்தலை கொடு அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா ஆக மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்கள் அதாவது ஆடி 18க்குள்ளே ஆவணி மாதம் ஸ்டார்டிங் அந்த வீக் வரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இருக்கும். ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டால் மட்டும் போதுங்க. எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு நாளுமே அதிகாலை எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூஜை செய்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி
திருப்பதியில் வீட்டிருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாச்சலபதியை மனசார நினச்சிட்டு ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதியை நமக அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை 3 முறை அல்லது 9 முறை சொல்லுங்கள். முடிஞ்சது ஒரு 27 முறை சொல்வது அப்படிங்கிறது இன்னும் அதீத பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். சரிங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.